தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஏனோக்கை குறித்து நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாரா. ஏனோக்கை குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலா என்பது வார்த்தைக்கு அர்த்தம் இவன் மரிக்கும் போது அது வரும். நோவா காலத்தில் பெரிய பெரும் மழையினுடைய அழிவு வரும் என்று தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தான் ஏனோக்கு. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோடு கூட மிக நெருக்கமான ஐக்கியமுடையவனாயிருந்தான், ஒருமனப்பட்டிருந்தான். மரணத்தை காணாதபடிக்கு முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் ஏனோக்கு என்று காண முடிகிறது. ஏனோக்கு கூட நித்திய ஜீவனை பெற வேண்டி இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சாட்சி பெற்றான். கர்த்தர் நமக்கு கூட அப்படிப்பட்ட சாட்சியை தருவாராக. அது மாத்திரமல்ல, ஏனோக்கு இப்படிப்பட்ட சாட்சியை பெற்றவனாய் இருந்தாலும் மரணத்தை காணாதபடி தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவனாய் இருந்தாலும் கூட அவன் நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் நாளை வருகிற நித்திய ஜீவன் பெற வேண்டியதாய் இருக்கிறது என்பதை எபிரேயர் 11:39 வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அந்த பட்டியலை ஏனோக்கு கூட வருகிறார். பிற்பாடு ஏனோக்கு அதை பெற்றுக்கொள்கிறார் என்று வாசிக்க முடிகிறது. ஏனோக்கு நோவாவனுடைய கொள்ளு தாத்தாவாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யூதா புஸ்தகத்தில் கூட ஏனோக்கை பற்றி எழுதியிருக்கிறது. யூதா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவர் கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அந்த காலத்தில் ஜனங்கள் அவபக்தி உள்ளவர்களும் அவபக்தி செய்து வந்தவர்களும் என்று வாசிக்கிறோம். அவர்களை கண்டிக்கிறதற்கும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து முன்னறிவித்த ஒரு தீர்க்க தரிசனம், முதலாவதாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசியாகவும் இருக்கிறார் என்று வாசிக்க முடிகிறது. ஆனபடினாலே இந்த ஏனோக்கு பெற்ற அந்த சாட்சியும் அந்த தீர்க்க தரிசன வரமும் தேவனோடு கூட நெருக்கமான ஐக்கியத்தையும் அநேக தலைமுறைகளுக்கு சாட்சியாக இருந்ததையும் நமக்கு கூட அப்படிப்பட்ட வாக்கியங்களை தருவாராக. தேவன் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் கூட அநேகருக்கு சாட்சியாய் பயன்படுத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட்